வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேச போகும் தலைப்பு கெஞ்சாதே, மயக்க கற்றுக்கொள், சாணக்கியரின் ரகசியங்கள். ஒருவரின் இதயத்தை எப்படி வெல்வது என்பது பற்றியது. ஆனால் இது சினிமா படங்களில் பார்ப்பது போல காலில் விழுந்து கெஞ்சுவதோ, உயிரை கொடுப்பேன் என்று அழுது கதறுவதோ கிடையாது. நண்பர்களே, இது ஒரு போர் தந்திரம். ஆமாம், அன்பு என்பது ஒரு போர். அங்கே ஒரு அரசன் எப்படி தன் சாம்ராஜ்யத்தை காக்கிறானோ, அதே போல நீங்கள் உங்கள் சுயமரியாதையை காத்துக்கொண்டு மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் அந்த புத்திசாலித்தனமான மயக்கும் கலை, தி ஆர்ட் ஆஃப் செஜுக்ஷன் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான பாடத்தை இன்று நீங்கள் கற்கப் போகிறீர்கள். தத்துவத்தின் ஆழம். சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? உலகம் எப்போதுமே வலிமையானவனையும் மர்மமானவனையும் தான் தேடி போகும். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரை தேடி ஓடும் வரை நீங்கள் வேட்டையாடுபவர் அல்ல, வேட்டையாடப்படுபவர். நீங்கள் ஒருவரிடம் அன்பிற்காக பிச்சை எடுக்கும் வரை நீங்கள் அரசன் அல்ல, அடிமை. பலர் கேட்கலாம், அன்பு காட்டினால் தானே அன்பு கிடைக்கும் என்று. ஆனால் சாணக்கியர் அதற்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அன்பு என்பது பண்டமாற்று முறை அல்ல, அது ஒரு ஈர்ப்பு விசை. காந்தம் இரும்பு துண்டை தேடி ஓடுவதில்லை. காந்தம் தன் நிலையில் மாறாமல் இருக்கிறது. இரும்பு தானாக வந்து ஒட்டிக்கொள்கிறது. நீங்களும் அந்த காந்தமாக மாறார வேண்டும். மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் அந்த சக்தியை இன்று நாம் கண்டறிய போகிறோம். தற்போதைய சமூக நிலையும் தவறான புரிதல்களும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பினால் உடனே பதில் வரவில்லை என்றால் நாம் பதறுகிறோம். ஏன் பேசவில்லை என்று கெஞ்சுகிறோம். இது அன்பல்ல, இது உங்கள் சுயமரியாதையை நீங்களே இழிவுபடுத்தும் செயல். இந்த தொடரில் நாம் எதை பார்க்க போகிறோம் தெரியுமா? நீங்கள் ஒருவரை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு எப்படி அவர்களை உங்களை தேடி வர வைப்பது என்பதைத்தான். ஆச்சாரிய சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான தீர்வை சொல்லிவிட்டன. ஆனால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இனி கெஞ்சுவது இல்லை, இனி கண்ணீர் விடுவது இல்லை. மாறாக நீங்கள் ஒரு காந்தமாக மாறப்போகிறீர்கள். மன உறுதிக்கான உறுதிமொழி. இன்று நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இனி உங்களை தரம் தாழ்த்தி பேசும் எவரிடமும் நீங்கள் செல்லப்போவதில்லை. உங்களை உதாசீனப்படுத்துபவர்களின் பின்னால் ஓடப்போவதில்லை. இந்த நிமிடங்களை உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிய வையுங்கள். நீங்கள் யாரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை ஏன் மதிக்கவில்லை? காரணம், நீங்கள் உங்கள் மதிப்பை அவர்களிடம் இழந்துவிட்டீர்கள். எப்படி அந்த மதிப்பை மீண்டும் மீட்டெடுப்பது? எப்படி உங்களை ஒரு மர்மமான, கம்பீரமான மனிதராக மாற்றுவது? தயாராக இருங்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இங்கிருந்து தொடங்குகிறது. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நேசிக்காதவரை இந்த உலகம் உங்களை நேசிக்காது. சரி, வாருங்கள், சாணக்கியரின் அந்த முதல் ரகசியத்திற்குள் நுழையலாம். பகுதி 2. விதி 1. அளவற்ற இருப்பு உங்கள் மதிப்பை கொள்ளும். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஆச்சாரிய சாணக்கியரின் முதல் ராஜதந்திரம் உங்கள் உறவுகளின் அடிப்படையையே மாற்றப் போகிறது. சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான விதியை சொல்கிறார். உன் இருப்பு உனது மதிப்பிற்கு நேர்மாறானது. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படை விதி உண்டு. ஒரு பொருளின் மதிப்பு அதன் பயன்பாட்டை பொறுத்தது அல்ல, அது எவ்வளவு அபூர்வமானது என்பதை பொறுத்தது. தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். உயிர்வாழ தண்ணீர் மிக முக்கியம். வைரம் மிக முக்கியம் கிடையாது. ஆனாலும் சந்தையில் தண்ணீரை விட வைரத்திற்கு ஏன் விலை அதிகம்? ஏனென்றால் தண்ணீர் எல்லா இடங்களிலும் தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் வைரம் பூமிக்கு அடியில் பல 100 அடி தோண்டினால் மட்டுமே கிடைக்கும். அது எளிதில் கிடைப்பதில்லை என்பதால் தான் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உறவுகளில் தண்ணீராக இருக்கிறீர்களா அல்லது வைரமாக இருக்கிறீர்களா? பலர் அன்பின் பெயரால் தாங்கள் ஒரு தண்ணீர் போல எந்த நேரத்திலும் எவருக்கும் கிடைக்கும்படி தங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஒருவர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினால் மறுநொடியே பதில் அனுப்ப வேண்டும் என்று பதறுகிறார்கள். அவர்கள் எப்போது அழைத்தாலும், உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஓடிச் சென்று அந்த மனிதருக்கு முன்னால் நிற்கிறீர்கள். நான் உனக்காக எப்பொழுதும் இருப்பேன் என்று நீங்கள் காட்டுவது அன்பல்ல, அது உங்கள் நேரத்தையும் உங்கள் தகுதியையும் நீங்களே மலிவாக்கிக் கொள்ளும் செயல். சாணக்கியர் இதைத்தான் எச்சரிக்கிறார். நீங்கள் எப்போதும் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் ஆழமாக பதிந்துவிடும். இவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை, இவர் எப்போதும் நம் பின்னாடிதான் இருப்பார், இவரை நாம் பெரியதாக மதிக்க தேவையில்லை, எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த எண்ணம்தான் உங்கள் உறவின் மதிப்பை சாகடிக்கிறது. ஒரு கட்டத்தில் உங்கள் மேல் அவர்களுக்கு சலிப்பு தட்டிவிடும். நீங்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அவர்கள் உங்களை ஒரு அடிப்படை தேவை போலத்தான் பார்ப்பார்களே தவிர ஒரு விலை மதிப்பற்ற வைரமாக பார்க்க மாட்டார்கள். சரி, இதை எப்படி மாற்றுவது? இதோ உங்களுக்கான உளவியல் பயிற்சி. இனிமேல் உங்கள் போன் உங்கள் எஜமானன் அல்ல, அது உங்கள் கருவி மட்டுமே. ஒரு குறுஞ்செய்தி வந்தவுடனே பதில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த அவசியத்தை விட்டுவிடுங்கள்.
பதிலை சற்று தள்ளி போடுங்கள். அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து நிதானமாக பதிலளியுங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர வையுங்கள். எல்லா அழைப்புகளையும் ஏற்காதீர்கள். மன்னிக்கவும், நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், பிறகு பேசுகிறேன் என்று சொல்ல பழகுங்கள். உங்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது. உங்களுக்கு என்று முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது உங்கள் நேரத்திற்கு என்று ஒரு இரும்பு போன்ற விலையை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ அப்போதுதான் அவர்கள் உங்கள் அன்பை மதிக்கத் தொடங்குவார்கள். நீங்கள் எளிதாக கிடைப்பவர் அல்ல, மிகவும் பிஸியான, மதிப்புள்ள மனிதர் என்ற பிம்பம் அவர்கள் மூளைக்குள் செல்ல வேண்டும். நண்பர்களே, உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். வைரம் மண்ணிற்கு அடியில் கஷ்டப்பட்டு தோண்டினால்தான் கிடைக்கிறது. அதுபோல உங்கள் நேரத்தையும் உங்கள் அன்பையும் பெறுவதற்கு அடுத்தவர் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களை நீங்களே மலிவாக்கிக் கொள்ளாமல் உயர்வாக கருதி பாருங்கள். இந்த மாற்றம் உங்கள் உறவில் மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கும். அடுத்தவர் உங்களை தேடி வரும் அந்த தருணம்தான் உங்கள் ஆளுமையின் உண்மையான வெற்றி. நாம் அடுத்த ரகசியத்திற்கு செல்வதற்கு முன் இந்த முதல் விதியை உங்கள் ஆழ்மனதில் பதிய வையுங்கள். தேவைக்கும் அதிகமான இருப்பு மதிப்பை அழிக்கும். நீங்கள் வைரமாக இருங்கள். பகுதி 3. விதி 2. மர்மமே கவர்ச்சியின் ரகசியம். திறந்த புத்தகம், ஆபத்தான உளவியல். இப்போது நாம் சாணக்கியரின் 2வது ராஜதந்திரத்திற்குள் நுழைய போகிறோம். இது உங்கள் ஆளுமையை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து ஒரு காந்தமாக மாற்றக்கூடிய ரகசியம். ஆச்சாரியர் சொல்கிறார், உன்னை ஒரு திறந்த புத்தகமாக வைத்திருக்காதே. நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன? ஒருவரை பிடித்தால் போதும், அடுத்த சில நாட்களிலேயே நம்முடைய மொத்த வாழ்க்கையையும், நம்முடைய கடந்த கால தோல்விகளை, நம்முடைய குடும்பத்தின் கஷ்டங்களை, நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அந்த ஒரு நபரிடம் கொட்டி விடுகிறோம். நான் இவ்வளவு உண்மையாக இருக்கிறேன், என்னிடம் ஒளிவு மறைவு இல்லை, அதனால்தான் நான் நேர்மையானவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக உங்களை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. எப்போது ஒரு மனிதன் தன்னை பற்றிய எல்லா ரகசியங்களையும் அடுத்தவரிடம் கொடுத்து விடுகிறானோ அந்த நிமிடமே அந்த உறவில் இருந்த ஈர்ப்பு செத்து விடுகிறது. மூளையின் இயல்பு. புதிர் ஏன் பிடிக்கும்? ஏன் மர்மம் இவ்வளவு முக்கியம்? ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். நீங்கள் ஒரு த்ரில்லர் சினிமா பார்க்கிறீர்கள். யார் கொலையாளி என்று தெரியாத வரைதான் அந்த படம் விறுவிறுப்பாக இருக்கும். படத்தின் இடைவேளைக்குள்ளேயே யார் வில்லன், என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் மீதி படத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? சலிப்பு தட்டி எழுந்து வந்து விடுவீர்கள். மனித மூளை இயற்கையிலேயே புதிர்களை தேடுகிறது. எங்கே ஒரு விஷயம் முழுமையாக தெரியவில்லையோ அங்கேதான் ஆர்வம் பிறக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகம் என்று சொல்லும்போது உங்களை எடை போடுவது அவர்களுக்கு ரொம்ப எளிதாகி விடுகிறது. இவனை தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன, இவன் அவ்வளவுதான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். ஒரு அரசன் தன் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை தன் அமைச்சர்களிடம் கூட சொல்ல மாட்டான். அந்த ரகசியம்தான் அவனது சிம்மாசனத்தை பாதுகாக்கிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் அரசன். உங்கள் பலம், உங்கள் ரகசியங்கள், உங்கள் லட்சியங்கள் இவையெல்லாம் உங்களுக்கே சொந்தமானது. பேண்டான ராஜதந்திர பயிற்சி, மர்மத்தை கையாளுதல். இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிவிடாதீர்கள். உங்கள் பதிலில் ஒரு பகுதியை மட்டும் தெரியப்படுத்துங்கள். மீதியை உங்கள் மனசிற்குள் வையுங்கள். ஒருவர் நீ எங்கே போனாய் என்று கேட்டால் வேலை விஷயமாக சென்றேன் என்று சொல்லுங்கள். அது போதும். அதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள், யாரிடம் பேசினீர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்ற எல்லா விவரங்களையும் கொட்டாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நீங்கள் குறைவாக பேச பேச அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டுவார்கள். உங்களை ஒரு ரகசிய அறையாக மிஸ்டர் ரூம் மாற்றுங்கள். அந்த அறைக்குள் என்ன இருக்குது என்று தெரியாத வரைதான் மற்றவர்களுக்கு அங்கு நுழைய ஆசை இருக்கும். நீங்கள் அனைத்தையும் தட்டில் வைத்து தரும்போது யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள். முடிவுரை மற்றும் உறுதிமொழி. உங்கள் மனதிற்குள் பெருங்கடலைப் போல லட்சியங்களும் ரகசியங்களும் இருக்கட்டும். ஆனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு எந்த சலனமும் இல்லாத அமைதியான ஒரு சிறிய குளத்தைப் போல தெரியுங்கள். இந்த மர்மம்தான் உங்களை பற்றிய பயத்தை, மரியாதையை மற்றும் ஈர்ப்பை மற்றவர் மனதில் உண்டாக்கும். நீங்கள் அனைத்தையும் பேசி தீர்த்த பிறகு ஏன் என்னை மதிக்கவில்லை என்று கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இனி உங்கள் ரகசியங்களை உங்களிடமே பத்திரப்படுத்துங்கள். உங்களை ஒரு கணிக்க முடியாத மனிதராக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக ஆக்குங்கள். நீங்கள் எப்போது என்னிடத்தில் தெரிந்து கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று அவர்கள் உணரும்படி செய்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் சுயமரியாதை தானாகவே வளரும். இந்த மர்மமான ஆளுமைதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ஆயுதம். அடுத்த விதியில் இந்த உறவுகளின் போரில் நீங்கள் எப்படி தோற்காமல் இருக்க வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். பகுதி 4. விதி 3. விலகி நிற்கும் கலைவலியின் உண்மை முகம். வணக்கம் நண்பர்களே. இப்போது நாம் பார்க்க போகும் 3வது விதி
ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தோன்றலாம், ஆனால் இதுதான் கசப்பான உண்மை. ஒருவரை நீங்கள் உயிராக நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர் உங்களை வேண்டுமென்றே தவிர்க்கிறார். உங்களை பார்ப்பதில்லை, உங்கள் குறுஞ்செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை. அந்த வலி இருக்கிறதே, அது உலகிலேயே மிக கொடூரமான வலி. அந்த சமயத்தில் உங்கள் மனம் என்ன செய்யும்? ஏன் இப்படி செய்கிறார்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? தயவு செய்து பேசுங்கள் என்று கெஞ்சுவீர்கள். அழுது கொண்டே குறுஞ்செய்திகளை அனுப்புவீர்கள். தொலைபேசியில் அழைப்பீர்கள். நண்பர்களே, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்கள். நீங்கள் அழுது கெஞ்சும் போது அவர்களுக்கு உங்கள் மீது அன்பு வராது. மாறாக நீங்கள் ஒரு எளிதாக ஆட்டி படைக்கக்கூடிய பலவீனமான ஆள் என்ற எண்ணம்தான் அவர்கள் மனதில் பதிவாகும். சாணக்கியர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறார். அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். பரிதாபமும் காதலும் ஒன்றல்ல. நீங்கள் கெஞ்சும் போது அவர்களுக்கு உங்கள் மீது பரிதாபம் வரும். ஆனால் அந்த பரிதாபம் கொஞ்ச நாளில் எரிச்சலாக மாறும். சாணக்கிய வியூகம் விலகி நிற்றல். ஒருவர் உங்களை விட்டு விலகி போக நினைக்கிறார் என்றால் அவர் உங்களை ஒரு பாரமாக பார்க்க தொடங்கிவிட்டார் என்ற அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பிடித்து தொங்கினால் அவர்கள் இன்னும் வேகமாகத்தான் ஓடுவார்கள். இங்கேதான் நீங்கள் ஆச்சாரிய சாணக்கியரின் மாபெரும் ராஜதந்திரத்தை, அதாவது தொடர்பு துண்டிப்பு, நோ கான்டாக்ட் ரூல் முறையை கையில் எடுக்க வேண்டும். எங்கே உனக்கு மரியாதை இல்லையோ, எங்கே உன் அன்பு உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கு ஒரு நொடி கூட நிற்காதே. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியாக முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு பின்வாங்குங்கள். எந்த விளக்கமும் கேட்காதீர்கள். சண்டை போடாதீர்கள். சமூக வலைதளங்களில் உங்கள் சோகத்தை பகிராதீர்கள். அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பாதீர்கள். உங்களை அவர்களால் எங்குமே பார்க்கக்கூடாது. உங்கள் சத்தமே அவர்களுக்கு கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த பூமிக்கே இல்லாதது போல மறைந்து விடுங்கள். அவர்கள் மூளையில் நடக்கும் மாற்றம் இதுதான் மாயாஜாலம். நீங்கள் அப்படி அமைதியாக விலகி போகும்போது அவர்களின் மூளையில் என்ன நடக்கும் தெரியுமா? முதல் வாரம் அவர்கள் நினைப்பார்கள், சரி இவன் வருவான், நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் என்று. அவர்கள் அகந்தை சந்தோஷப்படும். ஆனால் 2வது வாரம் அவர்களுக்குள் ஒரு சிறிய பயம் வர ஆரம்பிக்கும். இவன் நம் பின்னாடியே சுத்தினானே, திடீர்னு என்ன ஆனது? நிஜமாவே நம்மை விட்டு போய்விட்டானா? வேறு யாரையாவது தேடி போய்விட்டானா என்ற கேள்வி எழும். அந்த இடத்தில்தான் அவர்கள் அகந்தை அடிவாங்குகிறது. இவன் நமக்கு அடிமை என்று நினைத்த அவர்களின் எண்ணம் சுக்குநூறாக உடையும். 3வது வாரம் ஒரு மதிப்புமிக்க பொருளை இழந்துவிட்டோம் என்ற பயம் அவர்களை உழுக்கி எடுக்கும். நீங்கள் தேடி போகாதீர்கள். உங்கள் விலகல் அவர்களை உங்களை தேடி வர வைக்கும். இது ஒரு உளவியல் போர். உங்கள் சுயமரியாதையே வெற்றி. இதை ஆரம்பத்தில் செய்வது நரக வேதனையாக இருக்கும். அவர்களிடம் பேசாமல் உங்களால் இருக்க முடியாது. அவர்களை இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை உங்கள் காலால் மிதியுங்கள். உங்கள் மனதை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு உறவிலும் யாரால் அந்த உறவை விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் விலகிச் செல்ல முடிகிறதோ அவரிடம்தான் அந்த உறவின் முழு கட்டுப்பாடும் இருக்கும். அன்பை கெஞ்சி வாங்காதீர்கள். உங்கள் அமைதியால், உங்கள் சுயமரியாதையால் அந்த அன்பை தட்டி பறியுங்கள். நீங்கள் விலகி நிற்கும் போதுதான் உங்கள் அருமை அவர்களுக்கு தெரியும். இன்று முதல் உங்களை நிராகரிப்பவர்களிடம் கெஞ்சுவதை நிறுத்துங்கள். உங்கள் விலகல் ஒரு தண்டனை அல்ல, அது உங்கள் சுயமரியாதையின் உச்சகட்டம். உங்கள் அமைதியே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். நீங்கள் கம்பீரமாக நில்லுங்கள். உங்கள் மதிப்பு தானாகவே உயரும். பகுதி 5 விதி 4. உங்கள் சாம்ராஜ்யமே முதல் முன்னுரிமை. கசப்பான உண்மை. உணர்ச்சி வசப்படுவதால் வரும் வீழ்ச்சி. நண்பர்களே, சாணக்கியரின் 4வது ராஜதந்திரம் மிக கடுமையானது. ஆனால் வாழ்வின் மிக கசப்பான உண்மையை உடைத்து பேசுகிறது. நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன். உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். உனக்காக என் படிப்பையும் வேலையையும் கூட தியாகம் செய்வேன் என்று சினிமா வசனங்களை பேசுகிறோம். கேட்பதற்கு இது வேண்டுமானால் இனிமையாக இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கமான லட்சியமும் பொருளாதார பலமும் இல்லாதவனின் அன்பை இந்த உலகம் ஒரு அற்பமான பைத்தியக்காரத்தனம் என்றுதான் முத்திரை குத்தும். உங்கள் அன்பு ஒருவேளை பசியை தீர்க்காது, உங்கள் எதிர்காலத்தை உருவாக்காது. நீங்கள் யாரையோ நினைத்து உங்கள் வேலையை, படிப்பை, உங்கள் லட்சியத்தை கைவிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அன்பில் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு அரசன் தன் சிம்மாசனத்தை விட்டுவிட்டு போர் செய்யச் சென்றால் என்னவாகும்? அவன் நாட்டை இழப்பான். அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையின் சிம்மாசனமான உங்கள் லட்சியத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஒருவரின் பின்னால் ஓடினால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை இழப்பீர்கள். வெற்றியாளனை ஆராதிக்கும் உலகம் எப்போதுமே ஒரு வெற்றியாளனைத்தான் ஆராதிக்கும். ஒரு இளைஞன் தன் காதலியை தன் உலகம் என்று நினைத்து தன் முன்னேற்றத்தை புறக்கணிக்கிறான். படிப்பை கைவிடுகிறான். வேலையில் கவனம் செலுத்துவதில்லை. காலம் ஓடுகிறது. திருமண பேச்சு வரும்போது அவளுடைய வீட்டார் கேட்கும் முதல் கேள்வி என்ன? நீ என்ன வேலை செய்கிறாய்? என் மகளை எப்படி நீ காப்பாற்றுவாய் என்பதுதான். அப்போது அவனிடம் பதில் இருக்காது. ஏன், எதற்காக அவன் தியாகம் செய்தானோ அந்த பெண்ணே கூட ஒரு கட்டத்தில், உனக்கு என்று ஒரு லட்சியம் வேண்டாமா? உன்னை நம்பி நான் எப்படி வர முடியும் என்று கேட்டுவிட்டு வசதியான வேறொருவரை தேடிச் சென்று விடுவாள். இந்த இடத்தில் அந்த பெண் மீது மட்டும் தவறில்லை. தன் லட்சியத்தை தியாகம் செய்த
அந்த இளைஞன் மீதுதான் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. நீங்கள் லட்சியத்தை விட்டுவிட்டு அன்பை தேடி போனால் கடைசியில் அன்பு மட்டுமல்ல, உங்கள் மரியாதையும் சேர்ந்து போய்விடும். லட்சியம் கொண்ட மனிதனை உலகம் கவனிக்கும். லட்சியமில்லாத மனிதனை உலகம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். லட்சியம் உங்கள் காந்த சக்தி. ஒருவன் தன் லட்சியத்தை நோக்கி வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் ஒரு சாதாரண மனிதனாக தெரிவதில்லை, அவன் ஒரு அரசனை போல தெரிகிறான். பெண்களின் உளவியலை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தைரியமான லட்சியம் கொண்ட ஆண்களைத்தான் உலகம் மதிக்கிறது. நீங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் ஒரு கம்பீரம் பிறக்கும். இவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவான், இவனிடம் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது, இவனை நம்பினால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கைதான் அவர்கள் மனதில் உங்களுக்கான அன்பை 100 மடங்கு உருவாக்கும். அன்பிற்காக உங்கள் படிப்பையோ உங்கள் வேலையையோ ஏன் உங்கள் லட்சியத்தையோ கூட ஒருபோதும் பலி கொடுக்காதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். உங்களை விட்டு சென்றவர்கள் கூட ஒரு நாள், அடடா, இவ்வளவு பெரிய மனிதரை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படும் அளவுக்கு உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். இன்று முதல் உங்கள் முன்னுரிமை பட்டியலை மாற்றுங்கள். முதலிடம் உங்கள் லட்சியத்திற்கு, 2வது இடம் அன்பிற்கு. பணமும் பதவியும் வெற்றியும் உங்களிடம் இருந்தால் அன்பும் மரியாதையும் தானாகவே உங்களை தேடி வரும். ஆனால் அன்பிற்காக இவை அனைத்தையும் இழந்தால் கடைசியில் உங்களிடம் அன்பும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. இனி உங்கள் கண்ணீர் வீணாக கூடாது. மற்றவர்களிடம் கெஞ்சுவதை விட உங்கள் இலக்கை நோக்கி ஓடுவது 1000 மடங்கு மேலானது. உங்கள் கையில் உங்கள் சாம்ராஜ்யம் இருக்கட்டும். அப்போதுதான் உங்கள் உறவுகள் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு வெற்றியாளராக மாறுங்கள். உங்கள் லட்சியமே உங்களை அழகாக காட்டும். உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள் நண்பர்களே. அதற்கான நேரம் இதுதான். பகுதி 6. விதி 5. செயல்களே உண்மை, வார்த்தைகள் வெறும் காற்று. வார்த்தைகளின் போலித்தன்மை. இறுதியாக சாணக்கியரின் 5வது மற்றும் மிக முக்கியமான ராஜதந்திரத்திற்கு வருகிறோம். இது மனித மனதின் முகத்திரையை கிழித்தெறியும் ஒரு உண்மை. அதுதான், வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள். நண்பர்களே, இந்த உலகில் பேசுவது எவ்வளவு சுலபம் தெரியுமா? உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, எந்த கஷ்டத்திலும் உன் கூடவே இருப்பேன், இப்படி ஆயிரக்கணக்கான இனிமையான வார்த்தைகளை சொல்லலாம். தட்டச்சு செய்ய வெறும் 2 நொடிகள் போதும். ஆனால் அந்த வார்த்தைகளை செயலாக மாற்றுவதற்கு தைரியமும் உண்மையான நேர்மையும் தேவை. இனிமேல் ஒருவர் பேசும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் வைத்து அவர்களை எடை போடாதீர்கள். நீங்கள் ஒரு சிக்கலான சூழலில் இருக்கும்போது அந்த நபர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று கவனியுங்கள். உங்களுக்கு ஒரு நோய் வரும்போதோ அல்லது உங்கள் கையில் காசு இல்லாத போது அவர்கள் உங்களை விட்டு நழுவுகிறார்களா அல்லது ஒரு தூண் போல உங்கள் கூடவே நிற்கிறார்களா? அதுதான் உண்மையான அன்பு. செயல்கள்தான் அன்பின் மொழி, வார்த்தைகள் அல்ல. சோதனை காலம். யார் உண்மையானவர்? சாணக்கியர் ஒரு எளிய வழியை சொல்கிறார். ஒருவருடைய உண்மையான முகத்தை காண வேண்டுமானால் அவர் கோபமாக இருக்கும்போது அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். உங்களுக்கு எந்த தவறும் இல்லாத நேரத்தில் கோபத்தில் உங்களை மிகவும் இழிவான சொற்களால் திட்டுகிறாரா? உங்களை மற்றவர்கள் முன்னால் சிறுமைப்படுத்துகிறாரா? அப்படி செய்பவர்கள் உங்களை ஒருபோதும் நேசிக்கவில்லை. அவர்கள் தங்களைத்தான் நேசிக்கிறார்கள். அதேபோல எனக்கு நேரமில்லை என்று சொல்லும் நபர்களை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத அதே நபர் தங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ நேரத்தை ஒதுக்குகிறார்களா? ஆம் எனில் அவர்கள் உங்கள் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம். நண்பர்களே, வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனால் செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒருமுறை தவறு செய்பவரை மன்னிப்பது உங்கள் குணம். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு சாரி என்று சொல்லும் வார்த்தையை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்துபவர்களை நீங்கள் மன்னித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அன்பாக இல்லை, நீங்கள் முட்டாளாக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். தகுதி இல்லாதவர்களுக்கு உங்கள் விலைமதிப்பற்ற அன்பை கொடுத்து உங்கள் எதிர்காலத்தை நரகமாக்கிக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாடு. இன்று நாம் பார்த்த இந்த 5 சாணக்கிய விதிகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் ஆயுதங்கள். 1. அதிகமாக யாருக்கும் கிடைக்காதீர்கள். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். 2. உங்களை ஒரு மர்மமாக வைத்திருங்கள். திறந்த புத்தகமாக மாறாதீர்கள். 3. அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். சுயமரியாதையுடன் விலக பழகுங்கள். 4. காதலை விட உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுங்கள். 5. வார்த்தைகளை நம்பாமல் செயல்களை மட்டும் நம்புங்கள். இனி உங்கள் கண்ணீர் உங்களை மதிக்காத ஒருவருக்காக சிந்தக்கூடாது. உங்கள் நேரம் உங்களுக்காகவும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் மட்டுமே செலவாக வேண்டும். இந்த விதிகளையும் இந்த ராஜதந்திரத்தையும் நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு மிரண்டு போவார்கள். நீங்கள் யாரிடமும் கெஞ்ச தேவையில்லை. உண்மையான அன்பும் மரியாதையும் நீங்கள் ஒரு அரசனைப் போல வாழத் தொடங்கும் அந்த நாளில் தானாகவே உங்களை தேடி வரும். முடிவுரை மற்றும் வேண்டுகோள். நண்பர்களே, இது உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ்.
உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். சாணக்கியரின் இந்த ஞானம் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இன்றைய விவாதத்தில் இணைந்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஒரு கம்பீரமான வெற்றியாளராக நீங்கள் எழுதத் தொடங்குங்கள். உங்களின் கருத்துக்கள் எனக்கு மிக முக்கியம். உங்களின் அனுபவங்களையும் மாற்றங்களையும் கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த முறை ஒருவரை சந்திக்கும் போது இந்த விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமது குடும்பத்தில் இணைந்தமைக்கு நன்றி. இதே போன்ற ஆழமான பயனுள்ள விவாதங்களுடன் மீண்டும் சந்திப்போம். லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். உங்கள் சுயமரியாதையை காத்துக் கொள்ளுங்கள். நன்றி.